ஒரு நாடக கம்பெனி என்பதை விட பாஜகவின் பி டீம். இவன் என்ன பொதுவா சொல்ற மாதிரி பாஜகவினுடைய பி டீம் என்று போற போக்கிலே சொல்கிறானே என்று நினைத்து விட வேண்டாம். நான் போற போக்கிலே சொல்கிற போக்கிரித்தனமானவன் இல்லை. நான் தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டவன். நான் ஒரு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன். இது அவர் விமானத்திலே பயணம் செய்த ஒரு சான்று. விமானம் என்றால் தனி விமானம். தனி விமானத்திலே அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம். இதுல த்ரிஷா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதை பற்றி நான் தயவு கூர்ந்து நான் பேச விரும்பவில்லை. அதிலே நான் பேச விரும்புவது என்னவென்றால், இந்த 4ஆம் நம்பர்ல ராஜேந்திரன் ஒன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேரு அந்த நடிகர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. 4வது பேரு ராஜேந்திரன். அந்த ராஜேந்திரன் யார் என்றால், இதோ இருக்கிறாரே, பல்லை இழித்துக் கொண்டு மோடியிடம் கை குலுக்கிக் கொண்டிருக்கிறாரே, அந்த ராஜேந்திரனிடம் இன்றைக்கு பயணித்து விட்டு நாங்கள் திமுகவை ஒழிக்குவோம் என்று கிளம்பி வருகிறார்கள். சனாதனமும் ஆரியமும் எந்த வகையில் வந்தாலும் திமுக தொண்டனும் சரி, தமிழக மக்களும் சரி, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல இன்னொரு கட்சி லண்டனிலே ஏதோ படித்து விட்டு வந்து இங்க ஏதோ சாதிப்பது போல ஒருவர் வாரிசு அரசியல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். அது யாரை அருகிலே கூட்டணியிலே வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்? அன்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவருடைய வாரிசு அன்புமணி ராமதாஸை தன் கூட்டணியிலே வைத்துக் கொண்டு, ஐஜேகே தலைவர் பச்சமுத்து பாரிவேந்தருடைய பிள்ளை ரவி பச்சமுத்துவை தன்னுடைய கூட்டணியிலே வைத்துக் கொண்டு, வாரிசுகளை இவர் கூட்டணியிலே வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து சொல்கிறார் வாரிசு அரசியல் என்று. ஆமாம், வாரிசு அரசியல் நடத்துகிறோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கட்சி தலைவர் இப்படிதான், சாமானோ ஏதோ ஒரு பேர் நான் மறந்து விட்டேன். அந்த சாமான் இங்கே வந்து போட்டியிடுகின்ற பொழுது அவர்களை கட்சி தலைவர் என்றும் பாராமல் துரத்தி அடித்தவர்கள் இந்த திருவொற்றியூர் மக்கள். அதனாலதான் நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறேன். 2022ஆம் ஆண்டு இதே பகுதியில் இதே இடம் ரஜினி வந்து பேசினேன். கலாநிதி வீராசாமி அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஐயா சுபவி அவர்களோடு இணைந்து இந்த பகுதியில் பேசினேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு எவன் வந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, உதயசூரியன் தான் உதிக்கும். நிறைய பேர் சொல்கிறார்கள், உதயநிதி எப்போது அரசியலுக்கு வந்தார்? 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் வந்தார். இன்னும் சில சங்கி கூட்டங்கள் சொல்கிறது 2024 தேர்தலுக்கு பின்புதான் அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த போர்க்களத்திற்கு வந்தார்கள் என்று பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1977ஆம் ஆண்டு மிசா என்னும் சட்டத்திலே தலைவர் தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்த போது ஒரு மகன் பிறந்திருக்கிறான். மகனை கை குழந்தையாக அழைத்து சிறைக்கு சென்று, இதுதான் நமக்கு பிறந்திருக்கிற மகன் என்று ஒரு மகனை காண்பிருக்கிறார்கள். அந்த குழந்தையின் பெயர் உதயநிதி ஸ்டாலின். அவர் சில பேர் பிறந்த பிறகு போர்க்களத்துக்கு வருவார்கள். எங்க அண்ணன் பிறக்கும் போதே போர்க்களத்தில் பிறந்தவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இந்த சங்கி கூட்டம் அவரை பார்த்து ஏளனம் செய்கிறது. பெரியாரின் கொள்கைகளோடு 1949ஆம் ஆண்டு ராபின்சன் பூங்காவிலே நம்முடைய திமுக கழகம் நிறுவப்படுகிறது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார்கள். பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய கட்சியை வழிநடத்தினார்கள். வழிநடத்தி சுமார் 5 முறை முதலமைச்சராக இருந்து முதல்வர் அரியணையை 5 முறை நிரப்பிய அந்த சிம்மாசனத்தை அரியணை ஏற்ற வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு பெரியார் நம்மோடு இல்லை. கொள்கை வகுத்த பெரியார் நம்மோடு இல்லை. நம்மை திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா நம்மோடு இல்லை. நம்முடைய தலைவர் கலைஞர் நம்மோடு இல்லை. ஆனால் இந்த மூவரின் ஒற்றை உருவமாக திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு உலக அளவிலே தரம் உயர்த்தி காட்டியிருக்கிற நம்முடைய முதல்வர் தங்க தளபதியார் அவர்கள் இன்றைக்கு சீரும் சிறப்போடு இன்றைக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ராபின்சன் பூங்காவிலே திமுக உருவாகும் போது தலைவர் கலைஞர் சொன்னார், வாழ்வு 3 எழுத்து,
வாழ்வுக்கு தேவையான பண்பு 3 எழுத்து, பண்பிலே பிறக்கும் அன்பு 3 எழுத்து, அன்பில் பிறக்கக்கூடிய காதல் 3 எழுத்து, காதல் காணும் வீரம் 3 எழுத்து, வீரம் களம் காணும் களம் 3 எழுத்து, களத்தில் பெறுகிற வெற்றி 3 எழுத்து, வெற்றியை பெற்று தருகிற எங்கள் அண்ணா 3 எழுத்து. அந்த அண்ணனா வா தலைமை தாங்க வா என்று எங்களுடைய தங்க தளபதியார் அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்களை அன்று அழைத்தார்கள். அன்று முதல் இன்று வரை தடம் மாறாமல் ஒரே சின்னம், ஒரே கொடி, ஒரே கொள்கை தலைவர் பெரியார் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற இந்திய தாய்நாட்டில் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு மணிப்பூரில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்களை இழிவு செய்து இழிவுபடுத்தி இன்றைக்கு மணிப்பூரிலே பல கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி வட மாநிலத்திலே பெண்கள் மீது தாக்குதல் நடத்துகிற போது ஒரு தலைவன் மட்டும் பெண்களுக்காக சிந்தித்தார். மாதம் 1000 ரூபாய் திட்டம், இலவச பேருந்திலே பயணம் செய்யும் திட்டம் என்று பல திட்டங்களை அடுக்கிக் கொண்டு போய் எந்த மாநிலம் பெண்களுக்கு அதிகமாக செய்கிறது என்று ஒரு புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் அதிலே முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டை ஆள்பவர் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஈவிகே சம்பத் அவர்கள் திமுகவை தொடங்கியவுடன் பிரிந்து சென்றார். 1993 வைகோ பிரிந்து சென்றார், எம்ஜிஆர் பிரிந்து சென்றார். நம்மை பல கட்சிகள் எதிர்த்தன, பல கட்சிகள் ஏளனமாக பேசின. ஆனால் இன்றைக்கு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் திசை மாறி போயிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி இருக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு கலைஞர் இருந்தார், இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எதிர்கட்சியினருக்கு கோபம் வருவதற்கு ஒரே காரணம் தான். தலைவர் கலைஞர் இருந்தார், தளபதி வந்தார், எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம், அவர்களிடத்திலே தலைவர்கள் இனிமேல் வரப்போவதில்லை என்று நினைத்தார்கள். அப்படி நினைக்கின்ற பொழுது உதயநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று 2021 ஆண்டு சட்டமன்றத்திலே ஒலித்த அந்த குரல் இவர்களை சிந்திக்க வைத்தது, இவர்களை சீர்குலைத்தது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே தன் கால்பட இடம் இல்லாத தெருக்களிலே தன் சுவாசம் காற்றுப்பட இடம் இல்லாமல் இன்றைக்கு எல்லா இடத்திலும் அண்ணன் உதயநிதி அவர்களின் கால் தடம் பட்டிருக்கும். அதனால் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆனார். இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைஞர்களின் ஒற்றை குரலாக, தமிழக மக்களின் ஓங்கி ஒலிக்கும் குரலாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்கினோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் சுதர்சனம் அவர்கள் என்னை எப்போதும் சொல்லுவது உண்டு, தம்பி நீ நாகரிகமாக பேச வேண்டும், அதனால் நாகரிகமாக பேச வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஒரு பொதுக்குழு செயற்குழு ஏதோ ஒரு கட்சிக்கு நடந்திருக்கிறது. ஏன் ஏதோ ஒரு கட்சி என்று சொல்கிறேன் என்றால், ஒரு இலை சசிகலாவிடமும் இன்னொரு இலை பன்னீர்செல்வத்திடமும் காம்பை மட்டுமே வைத்துக் கொண்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துகிறார். இன்றைக்கு செயற்குழு பொதுக்குழுவிலே கூட்டி பெஞ்சல் புயல் வந்தது, பெஞ்சல் புயலில் சரியான நடவடிக்கை எடுக்காத விடிய அரசை எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம் என்ற தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அன்பார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை பார்த்து ரஜினி கேள்வி எழுப்புகிறேன். பெஞ்சல் புயல் அன்று சென்னைக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையிலே கரையை கடக்கும் என்றார்கள். ஆனால் அது சேதத்தை ஏற்படுத்தியது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலையில் என்று. திருவண்ணாமலையிலே பாறை உருண்டு நிலச்சரிவு ஏற்பட்டு 18 மனிதர்கள், 18 உருவங்கள் அந்த மண்ணிலே புதைந்திருக்கிறது. 18 மணி நேரமானது அந்த 18 பேரை வெளிக்கொண்டு வர. சிலரை நாம் பிணமாகத்தான் எடுத்தோம். ஆனால் 18 மணி நேரம் வரை திருவண்ணாமலையிலே அந்த நிகழ்விடத்திலே இருந்து அந்த 18 பேரையும் முழுமையாக வெளியேற்றும் வரை ஒரு தலைவன் திருவண்ணாமலையிலே முகாமிட்டிருந்தார் சொன்னால் அதுதான் எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின்.
சுமார் 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து 2 நாட்களில் 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களுக்காக பணிகளை விரைவுபடுத்தி இருக்கிறார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் 200 கிலோமீட்டராவது பயணம் செய்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கை 2026ஆம் ஆண்டு யாருக்கு செலுத்த போகிறீர்கள் என்று. அதே போல இன்னொரு கட்சி லண்டனிலே ஏதோ படித்து விட்டு வந்து இங்க ஏதோ சாதிப்பது போல ஒருவர் வாரிசு அரசியல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். அது யாரை அருகிலே கூட்டணியிலே வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்? அன்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவருடைய வாரிசு அன்புமணி ராமதாஸை தன் கூட்டணியிலே வைத்துக் கொண்டு ஐஜேகே தலைவர் பச்சமுத்து பாரிவேந்தருடைய பிள்ளை ரவி பச்சமுத்துவை தன்னுடைய கூட்டணியிலே வைத்துக் கொண்டு வாரிசுகளை இவர் கூட்டணியிலே வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து சொல்கிறார் வாரிசு அரசியல் என்று. ஆமாம், வாரிசு அரசியல் நடத்துகிறோம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அண்ணன் மகாவிஷ்ணு தன் பிள்ளையை வாரிசை கொள்கையோடு வளர்க்கவில்லை என்றால் இன்றைக்கு அருள்தாசன் என்ற ஒரு பகுதி செயலாளர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். அன்றைக்கு அண்ணன் பரசுராமன் அவர்கள் ஐயா கேபிபி சாமி அவர்களை கொள்கை வாரிசாக தரவில்லை என்றால் அண்ணன் கேபிபி சாமி கிடைத்திருக்க மாட்டார். இன்று அண்ணன் சங்கர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். கொள்கை வாரிசாக வளர்த்ததனால் தான் எங்கள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வளருவோம், உங்களை துரத்தி அடிப்போம் என்று அந்த கட்சி தலைவருக்கு நான் சவால் விட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு கட்சி இருக்கு. இன்னொரு கட்சி என்று சொல்லுவதை விட அது ஒரு நாடக கம்பெனி என்று சொல்லலாம். ஒரு நாடக கம்பெனி என்று அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நான் முடித்து விடுவேன். ஒரு நாடக கம்பெனி என்பதை விட பாஜகவின் பி டீம். இவன் பொதுவா சொல்ற மாதிரி பாஜகவினுடைய பி டீம் என்று போற போக்கிலே சொல்கிறானே என்று நினைத்து விட வேண்டாம். நான் போற போக்கிலே சொல்கிற போக்கிரித்தனமானவன் இல்லை. நான் தலைவர் தளபதி அவர்களால் வளர்க்கப்பட்டவன். நான் ஒரு ஆதாரத்தோடு வந்திருக்கிறேன். இது அவர் விமானத்திலே பயணம் செய்த ஒரு சான்று. விமானம் என்றால் தனி விமானம். தனி விமானத்திலே அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்து செல்லலாம். இதுல த்ரிஷா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதை பற்றி நான் தயவு கூர்ந்து நான் பேச விரும்பவில்லை. அதிலே நான் பேச விரும்புவது என்னவென்றால், இந்த 4ஆம் நம்பர்ல ராஜேந்திரன் ஒன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேரு அந்த நடிகர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. 4வது பேரு ராஜேந்திரன். அந்த ராஜேந்திரன் யார் என்றால், இதோ இருக்கிறாரே பல்லை இழித்துக் கொண்டு மோடியிடம் கை குலுக்கிக் கொண்டிருக்கிறாரே, அந்த ராஜேந்திரனிடம் இன்றைக்கு பயணித்து விட்டு நாங்கள் திமுகவை ஒழிக்குவோம் என்று கிளம்பி வருகிறார்கள். சனாதனமும் ஆரியமும் எந்த வகையில் வந்தாலும் திமுக தொண்டனும் சரி, தமிழக மக்களும் சரி, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு புரிந்ததா? இந்த ஆதாரம் தவறு என்றால் என் மீது வழக்கு போடட்டும், நான் சந்திக்க தயார். நான் ஆதாரத்தோடு தான் வந்திருக்கிறேன். அதனால் என் மீது வழக்கு அவர்கள் தொடரட்டும். அதை பற்றி கவலைப்படுபவன் திமுக காரன் அல்ல. எப்பேற்பட்ட வழக்கையும் சந்திக்க கூடியவர் தான் திமுக காரன். இன்றைக்கு 234 தொகுதிகளிலும் நூலகம் அமைக்க வேண்டும் என்று இளம் தலைவர் ஆணையிட்டார்கள். இன்றைக்கு ஆணையிட்டு பிறப்பித்த அடுத்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவே ஒரு தொகுதியிலே முதல் நூலகம் அமைக்கப்பட்டது. அந்த தொகுதியின் பெயர் திருவெற்றியூர் தொகுதி என்றால் அது மிகையாகாது. எதிலுமே முதன்மையாக இருக்கிறீர்கள். ஒரு கட்சி தலைவர் இப்படிதான், சாமானோ ஏதோ ஒரு பேர் நான் மறந்து விட்டேன். அந்த சாமான் இங்கே வந்து போட்டியிடுகின்ற பொழுது அவர்களை கட்சி தலைவர் என்றும் பாராமல் துரத்தி அடித்தவர்கள் இந்த திருவொற்றியூர் மக்கள். அதனாலதான் நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறேன், 2022ஆம் ஆண்டு இதே பகுதியில இதே இடம் ரஜினி வந்து பேசினேன். கலாநிதி வீராசாமி அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஐயா சுபவி அவர்களோடு இணைந்து இந்த பகுதியில பேசினேன். இன்றைக்கு சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு எவன் வந்தாலும் சரி, எங்கிருந்து வந்தாலும் சரி, உதயசூரியன் உதிக்கும். உதயசூரியன் தான் உதிக்கும். அண்ணன் சின்னவர் வாழ்க, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்க, தளபதி வாழ்க, உதயசூரியன் உதிக்கட்டும், சனாதனம் வீழட்டும் 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 என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.